மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் கம்பெனிகளின் டெண்டர் கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி தென்னிந்தியா முழுவதும் கேஸ் டேங்கர் லாரியின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். பிரதாப், தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். ராம்குமார், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட தென்மண்டல கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல்லை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி, பிபிசி, HPCBC ஆகிய எண்ணெய் கம்பெனிகள் ரீபைனரியில் இருந்து பாட்டிலிங் மையங்களுக்கு இந்த சங்க உறுப்பினர்களுக்கும் சொந்தமான சுமார் 5000 டேங்கர் லாரிகள் வாடகைக்கு ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட வாடகை டெண்டரில் பல லாரி உரிமையாளர்கள் தங்கள் லாரிகளை தொடர்ந்து ஓட்ட முடியாத அளவிற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக லாரி உரிமையாளர்களுக்கும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இன்று 27ஆம் தேதி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். இதனால் தென் மாநிலங்களில் சென்னை, மங்களூர், கொச்சின், பாலக்காடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள அனைத்து ரீபைனரிங் மற்றும் சிலிண்டரில் கேஸ் அடைக்கும் பாடலிங் மையங்களுக்கு கேஸ் டேங்கர் லாரி செல்லாமல் ஆங்காங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 5000 கேஸ் டேங்கர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வீடுகளுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு அபாயம் உருவாகி உள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு டெண்டரில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்கி அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க உத்தரவாதம் அளிக்கும் வரை டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக் தொடரும் என தென்மண்டல கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ராம்குமார். பிரதாப், தகவலுக்கு நன்றி.